வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் சார்லிங் ஆஃபிஷியல் வித் யுவர் சார்லி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது ஆல்ரெடி தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஓப்பன் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஐஃபோன் 15 ப்ளஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ஐஃபோன் 15ங்கிறது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு, யார் வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனு வாங்கினவங்கலாம் ஐஃபோன் வச்சு அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ எவ்வளோ பார்த்தாலும் ஐஃபோன் வச்சுட்ருக்காங்க. ஸோ அது உண்மையாகவே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இப்போது முதல் தடவை நிறைய பேர் ஐஃபோன் 15 ப்ளஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த அன்பாக்சிங் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அன்பாக்சிங். அது என்ன ப்ரோ ஓப்பன் அன்பாக்சிங் கேட்குறீங்களா? ஆல்ரெடி இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து வெறும் டப்பாக தான் இருக்குது, இதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ரெக்கார்டிங்கே அந்த ஐஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் இது வெறும் டப்பா தான், ஓகேங்களா? ஸோ இந்த டப்பாக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வேணால் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் முன்னே சொல்லி இந்த மாதிரி இது ஒரு ஓப்பன் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒன்றுமே இல்லைங்க, 20 வாட் சார்ஜர் தான் இருக்கா. பவர் அடாப்டருங்கிறான், ஒரு பவரும் இல்லை. சுத்தமாக சார்ஜ் ரொம்ப மெதுவாக தான் ஏறும். இதுக்கு என்னோட 65 வாட் OnePlus சார்ஜரே பரவாயில்ல, நல்லா ஸ்பீடாக ஏறுது. பட் ஆனால் ஐஃபோன் சார்ஜரில் போட்டால் தான் நல்லா இருக்குங்கிறாங்க, இல்லைன்னா ஐஃபோன் சீக்கிரமாக போயிடுங்கிறாங்க. ஆனால் வாங்கினேன். இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கு எவ்வளோ பேர் என்னமோ சொன்னானுங்க. நான் வாங்குவேன்டான்னு சொல்லி வாங்கிட்டேன். பட் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, வாங்க இந்த ஓப்பன் குயிக் அன்பாக்சிங் வந்துடுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் முதல்ல இருக்கணும். பட் இப்போ அந்த ஃபோன் இங்கே இல்லை, ஏன்னா அந்த ஃபோனு தான் அங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் எஜெக்டர் தூள் கீழே விழுந்துருச்சு. ஸோ சிம் எஜெக்டர் பின்னு ஆனால் இது கொடுக்குறாங்க, ஆனால் இது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சேஃப்டி பின்னு, குண்டு ஊசி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் இன்னும் ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியாது. இது ஒரு டிசைனாக வேறு கொடுப்பாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா கேபிள் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்தாங்க. நம்ம கிட்ட இருந்தால் அந்த நீட்னஸ்லாம் இருக்குமா, நம்ம பிச்சு கடாஞ்சி இந்த மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து பட் நல்லா இருக்குது. இந்த கேபிளும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்லா இருக்குது, அழுக்கும் ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஆச்சு இந்த OnePlus சார்ஜரோட கேபிள் ரொம்ப கேவலமாக கன்றாவியாக இருக்கும். ஸோ அதை நான் கடைசியில் காட்டுறேன், அதே எப்படி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள ஒரு வீடியோவில் பார்த்தேன், இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குன்றா, உண்மையாக இருக்குமா? இல்லை, கிஞ்சி போய் ஏப்ரல் ஃபூல் ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிருப்பேன். ஸோ நல்லா இருந்தால் பாருங்கள், நல்லா இல்லைனாலும் பார்க்கணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ குயிக் அன்பாக்சிங் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதனால மேபி சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ இருந்திருந்தா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆமாம், இல்லை ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சர்ப்ரைஸ் இருக்கும், என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ சார்லி கேமிங் அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனலோட நேம். ஸோ சார்லி கேமிங் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி நேம் சேஞ்ச் பண்ணுறோம். என்னவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ சார்லி கேமிங் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி நேம் சேஞ்ச் டு பரத் வீலாக்ஸ். ஆமாம்ல, இது பார்த்த மாதிரி இருக்குல்ல, இது அது இல்ல, வேற எதுவும் இல்லை, வேற யாரு, எல்லாம் நம்ம அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி இது விஜய் சித்து அண்ணா அவங்களோட லோகோ மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வேணும்னு தான் பண்ணது. ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா, நீங்களும் அவங்கள மாதிரி வந்துட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு காப்பி அடிக்கிறன்றது பேரு ராகம் தான், 7 தாளம் தான். ஏன் அப்படின்னா விஜய் சித்து அண்ணா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்துடல, அவர் 12 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சாலும் சொல்றேன், அவர் 12 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. அவர் ஃபன் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ அவர் ஃபன் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய பேர் இது அடி வாங்கியிருக்காரு. அவரோட பணம் நிறைய இடத்துல பறி போயிருக்கு. அவரோட போனு அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் நிறைய இடத்துல உடஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து காரணம் இப்போ நம்மள எடுத்துக்கோங்களா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களா, எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் என்ன அடிச்சாலே எனக்கு கொஞ்சம் சுருளுக்கும் வந்துடும். நம்ம திரும்ப வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு எகிருவோம். ஆனா யார் என்னன்னே தெரியாம அவங்க இருக்கிற அடி வாங்கி இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அது காரணம் என்னன்னா ஒரு பேஷன்ஸ் தான். இந்த கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்காக தான் நம்ம அதை பண்றோம் அப்படிங்கிற தாண்டி வெளியே வரவே மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுல உண்மையுமே சொல்றேன், எங்க வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் பிரதான வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அவரை நான் இன்ஸ்பயரா பண்ணி தான் இந்த ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீயும் அவரை மாதிரி காப்பிடிக்கிறீ, அவரை மாதிரி நீயும் வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை மாதிரி நான் கிடையாது. நான் எப்பவுமே தனி தான். நான் பரத் தான். ஸோ இந்த பரத்தால என்ன முடியும் அப்படிங்கிறத காட்ட போறேன். ஸோ மிஸ் பண்ணாம இந்த vlog பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்.